ஹலோ நண்பா, நீங்கள் புருட்டோட எபிசோட் நம்பர் 2 தான் தமிழில் பார்க்க போகிறோம். பார்க்காதவங்களாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் திறமை பார்த்துட்டு வந்துருங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ அகாடமிக்குள்ளே நீங்கள் தான் ஃபஸ்ட் நாளால் என்ட்ரி ஆகிறான். சிரிச்சுக்கிட்டே என்ட்ரி ஆகிறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிகடா இருக்கான்ல, சிகடா வந்து பார்த்தீங்கன்னா புருட்டோட சொல்கிறான், உன் வாழைத்தனத்தெல்லாம் சுருட்டி வச்சுக்கோ, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவனை 2 வாரம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிகடா வந்து பார்த்தீங்கன்னா புருட்டோ கிட்ட சொல்கிறான். புருட்டோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உழுப்பா வாப்பா கிளாஸுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிகடாயை கூட்டிட்டு கிளாஸுக்குள்ளே அப்படியே போகிறான். நம்ம கிளாஸுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ கத்த ஆரம்பிக்கிறான், நான் தான் புருட்டோ உசுமாக்கின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடனே வந்தோம் வேலையை ஆரம்பிச்சிட்டியா வாப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். நம்ம புருட்டோ பார்த்தீங்கன்னா டெங்கி கிட்ட கேட்கறான், நம்மளோட பிளேஸ் எதுப்பா போய் உட்காருவான்னு சொல்லிட்டு நம்ம புருட்டோ டெங்கி கிட்ட கேட்கறான். அவன் டெங்கி பார்த்தீங்கன்னா எங்க வேணா போய் உட்காரலாம்ப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு பிளேஸ்ல 3 பேர் போய் உட்கார்றான். அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ சொல்றான், நான் எப்படியோ வீட்டுல இருந்து தப்பிச்சிட்டேன்பா, என்னை 2 வாரம் எங்க அம்மா வச்சு பார்த்தீங்கன்னா படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டாங்க, எப்படியோ நான் இங்க இருந்து தப்பிச்சிட்டேன், உடனே அகாடமில பார்த்தீங்கன்னா எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புருட்டோ பார்த்து பின்னாடி 3-4 பசங்க பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவன் தான்ப்பா அந்த ஹொகாகே சிலையை உடைச்சது, இவன் ஹொகாகேயோட பையனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு தண்டனையை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சிக்கடாய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்காதப்பா புருட்டோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புருட்டோ முத நாளே வீட்டில் புக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டான்ப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிகடா இருக்க புக்கை பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஃபன் பண்ணிட்டு இருக்கான் நம்ம புருட்டோ. இவங்க பண்ற சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கடைசி பெஞ்சில இருந்து பார்த்தீங்கன்னா 2-3 பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு சோஜியோட பொண்ணு, அந்த பொண்ணு பேர் தான் சோச்சி. அந்த கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா சாசுகேக்கும் சாக்கராக்கும் பிறந்த பொண்ணு, இந்த பொண்ணு பேர் தான் சாரதா. அப்பதான் நம்ம சோச்சி சாரதா கிட்ட கேட்கற, இவங்களாம் அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமே, முன்னாடியே தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்னு கேட்கறா. நம்ம சாரதா சொல்றா, இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, எங்க அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா சமாளிக்கிறா. நம்ம சோச்சி சொல்றா, எனக்கு ஹொகாகேனா ரொம்ப பிடிக்கும், அவர் தான் பார்த்தீங்கன்னா இருக்க ஹொகாகேல அவர் தான் ஸ்ட்ராங்கானவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோச்சி சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவனுங்க பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கானு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஈனோ ஜின்ற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈனோக்கும் சாய்க்கும் பிறந்த பையன் தான் அந்த ஈனோ ஜின். இந்த பையன் பார்த்தீங்கன்னா புருட்டோவை பத்தி இவன் பார்த்தீங்கன்னா ஹொகாகேயோட பேர்ல தானே வாழ்றான்னு சொல்லி சொல்றான். கிளாஸ் ரெப்புனா பின்னாடி பதறாங்க, ஒரு பொண்ணு பதறதுல அந்த பொண்ணு தான் கிளாஸ் ரெப்பு. அதான் நம்ம சிக்கடாய் பார்த்தீங்கன்னா அந்த ஈனோ ஜின்னை பத்தி கேட்கறான், ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஈனோ ஜின் கேட்பான். அப்பதான் நம்ம ஈனோ ஜின் சொல்றான், எனக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ்லாம் என்னன்னு தெரியாதுலப்பா, மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஈனோ ஜின் பார்த்தீங்கன்னா புருட்டோ கிட்ட சொல்றான். அப்படியே நம்ம ஈனோ ஜின் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இதே வேற யாராவது ஹொகாகே சிலையை உடைச்சிருந்தா அவனை தூக்கி வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இதே ஹொகாகேயோட பையனால தான் அவனை மன்னிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஈனோ ஜின்னை சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கண்டுக்காம நம்ம புருட்டோ என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, சரி வாப்பா இதெல்லாம் உடுப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ கையை கொடுக்குறோம். அந்த ஈனோ ஜின் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ கையை பார்த்தீங்கன்னா தட்டி விடுறான், அவன் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதுன்னு சொல்லி. ஒரு பொண்ணு கிளாஸ் ரெப்பு இருந்துச்சுல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு 4 வருஷம் ஒன்னா இருக்க போறோம், ஏன் இது மாதிரி அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி கிளாஸ் ரெப்புக்கு பார்த்தீங்கன்னா புருட்டோ மேல ஒரு கண்ணு போல அடிக்கடி புருட்டோவை பத்தி சைட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அந்த பொண்ணு. சடனா பார்த்தீங்கன்னா சீனோ கிளாஸுக்குள்ள வரான். அது யாருன்னு பார்த்தா சீனோ தான் அந்த கிளாஸ்ல டீச்சரா இருக்கான். ஆளெல்லாம் மாத்தி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக்கியிருக்காங்க நம்ம சீனோ. பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாத்துக்கும் பேசிக் ட்ரைனிங் வைக்கிறாங்க, யார் யார் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுல பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ பூந்து விளாண்டுட்டு இருக்கான், எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா பக்காவா பண்ணிட்டு இருக்கான் நம்ம புருட்டோ. நெக்ஸ்ட் எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸையும் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்திருக்கான். இப்போ யாரா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம இந்த கண்ணாடி போட்ட பையன் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்திருக்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈனோ இவாபே. இவன் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்திருப்பான். அவனை தேடி பார்ப்பானு, அவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதியானம் சாப்பிட போவானுங்க கிளாஸ் ரூம்ல. சரி நம்ம புருட்டோ கிளாஸ் ரூம்ல என்ட்ரானோன்னு அங்க இருக்க சாப்பிட்டு இருக்க பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க. புருட்டோவை பார்த்து என்னன்னு தெரியல. நம்ம புருட்டோ சொல்லுவான், வாங்கடா உட்காந்து எல்லாமே ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லுவான். அவனுங்க பார்த்தீங்கன்னா அப்படியே குடுகுடுன்னு எந்திரிச்சு வெளியே போயிட ஆரம்பிச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு புருட்டோ பார்த்தீங்கன்னா வாப்பா நம்ம சாப்பிடலாம், அவனுங்க போனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ சொல்லுவான். பின்னாடி இருந்து ஒரு பையன் எந்திரிப்பான்பா, என்னப்பா இங்க ஒரே சவுண்டா இருக்கு, என்ன அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்த பையன், இவன் பேர் தான் ஈனோ இவாபே. இவனை பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கடா வந்து பார்த்தீங்கன்னா புருட்டோ கூட சொல்லுவான், இவன் பார்த்தீங்கன்னா 2 வருஷமா ஃபெயில் ஆகி இதே அகாடமில தான் இருக்கான், இவன் கொஞ்சம் மோசமான ஆளுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ கிட்ட நம்ம சிக்கடா சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடனே நம்ம புருட்டோ பார்த்தீங்கன்னா ஓ இப்போ அவர் நமக்கு சீனியரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாய்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வணக்கம் அப்பா. அவன் பார்த்தீங்கன்னா மதிக்கவே மாட்டான், அவன் உடனே டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா ஹொகாகே பேர் சொல்லி சுத்துற ஆளு தானடா, உன் கூட எல்லாம் என்னால ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ தூக்கி வீசுறான்ப்பா. நம்ம புருட்டோ தூக்கி வீசுறதுனால புருட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் மூலையில விழுந்துறான். புருட்டோ பார்த்தீங்கன்னா பயங்கரமா பார்த்த டெங்கி நம்ம கடுப்பாயிரும். டெங்கி கடுப்பாய் பார்த்தீங்கன்னா புருட்டோ அவங்க அப்பா பேர் ஒரு இடத்துல யூஸ் பண்ணது இல்ல, நீ தான் அது மாதிரி சொல்லிட்டு இருக்க, புருட்டோ வர தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அகாடமிக்கே நான் வந்தேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெங்கி பேசிட்டு இருக்கான். உடனே அந்த எவாபே பையன் இருக்கால, வீக்கானவெல்லாம் என்கிட்ட பேசுறியாடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெங்கியை கழுத்தை பிடிச்சி தூக்க ஆரம்பிச்சிருவான். டெங்கி கழுத்தை தூக்க பிடிச்சனால நம்ம புருட்டோ கோவமாயிரும். புருட்டோ கோவமாயி பார்த்தீங்கன்னா கையில ஒரு உதவ விடுவான் பாருங்க, அதெல்லாம் செம்மையா இருக்கும். அப்பதான் நம்ம புருட்டோ சொல்லுவான், நான் வந்த முத நாளே சண்டை போடக்கூடாதான் நினைச்சேன், ஆனா நீ என்னை பத்தி சண்டை போட வைக்கிற, வா ஒத்தை மோதிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ அவங்ககிட்ட எவாபே பையன் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்குவான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் நேருக்கு நேரம் 2 முறைச்சுக்குவானுங்க. அப்புறம் கிளாஸ்ல இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே 2 வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க, இவனுங்க என்ன சண்டை போறேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாமே ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சு. சீனோ சென்ஸ் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் நடந்து வந்துட்டு இருப்பான், நான் இனிமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா தான் பார்க்க போறேன், புருட்டோவை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா பார்த்துக்க போறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருப்பான். கிளாஸ்க்குள்ள என்ட்ராய் பார்த்தீங்கன்னா உள்ள பார்ப்பான். கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்க மாதிரி எங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டுலாம் நடக்கும்ல, அந்த ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி போயிடுவானுங்க. அங்கதான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான 2 பேருக்கான ஃபைட் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கும். அப்பதான் அந்த சோச்சி சொல்றா, இன்னைக்கு நம்மளுக்கு கிளாஸ்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோச்சி அவன் 3 பேர்கிட்ட பேசிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கடாய் சொல்றான், ஏற்கனவே நம்ம புருட்டோவை 2 வாரம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ என்னென்னலாம் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பையன் வருவான். அந்த ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட்
சும்மாலாம் இல்லை, நம்ம புருட்டோ கிளாஸ்ல தூக்கினாலும் தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2 பேருக்கான ஃபைட்டுமே ஆரம்பிக்குது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா மட்டார்னு தாக்கிக்கிறானுங்க. ஆனால் நம்ம புருட்டோட அடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு எஃபெக்டிவாகவே இல்லை. அவன் புருட்டோ என்ன அடி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி நம்ம புருட்டோ காலை பிடிச்சி தூக்கி பார்த்தீங்கன்னா ஒரே அடி தான் அடிக்கிறான். நம்ம புருட்டோ பார்த்தீங்கன்னா பறந்து போய் ஒரு இதில் போய் விழுவுறான். அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, எந்திரிச்சு நிற்கிறான்ப்பா. நம்ம சோச்சி பொண்ணு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே வேடிக்கை பார்க்குறாப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு தூண் மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான். என்னடா ஒளிஞ்சு சண்டை போறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வச்சு நம்ம புருட்டோ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கையும் கரெக்டாக கணிச்சிடறான்பா. கணிச்சு நம்ம புருட்டோவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளாக் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புருட்டோ பார்த்தீங்கன்னா பறந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிப்பான் பாருங்க புருட்டோவை. அவன் புருட்டோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஷேடோக்குள்ள ஜூஸை போட்டுருவான். டக்குன்னு புருட்டோ பறந்து வந்து இவன் ஒரு அடி அடிப்பான் பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட்யூட் ஜூஸை போட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி சூப்பராக தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பானுங்க. நெக்ஸ்ட் நம்ம புருட்டோ அவன் எங்கடான்னு சொல்லி தேடிட்டு இருப்பான் பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா புருட்டோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புருட்டோ கழுத்தை லாக் பண்ணிடுவான். அவன் சொல்லுவான் புருட்டோ அவன் நிறைய சக்கரா இருக்கும் போலயே, நிறைய ஷேடோக்குள்ள ஜூஸை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். உடனே சக்கராவா என்னன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுவான். ஓ சக்கரானா ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணாதாப்பா, இதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ திருப்பியுமே ஷேடோக்குள்ள ஜூஸோ போடுறான். அவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேடோக்குள்ளே அடிச்சு ஓட விடுறான். திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ விட்டு கொடுக்குறதா தெரியலப்பா. புருட்டோ தான் எவ்வளோ தான் அடி வாங்கினாலும் நம்ம நரட்டோ மாதிரி எந்திரிச்சு நிற்கிறான்ப்பா நம்ம புருட்டோ. நெக்ஸ்ட் அந்த எவாபே பையன் இருக்கான்ல, ஒரு குண்டு மாதிரி ஒரு வெடி மருந்து தூக்கி கீழே போறான். அந்த இடமே பார்த்தீங்கன்னா புகை மூட்டமாயிருச்சு. இதெல்லாம் பார்த்து அவங்க பேசிட்டு இருக்கானுங்க. என்னப்பா 2 வருஷம் முன்னாடியே போகாம நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிகடாய் வந்து பார்த்தீங்கன்னா எவாபே இருக்கான்ல, அவன் படிக்கிறப்ப அவன் தான்ப்பா நிஞ்சுட்ஸ்லாம் ஸ்ட்ராங்கான ஆளாம். ஆனால் அவனுக்கு படிக்க மட்டும் தான் வராதான், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவன் எப்பயோ அகாடமிலேருந்து போயிருப்பான். நம்ம புருட்டோக்கு பார்த்தீங்கன்னா அந்த எவாபே பையன் எங்கே இருக்கானே தெரியாது. அதெல்லாம் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களாம் பேசிட்டு இருக்குங்க, நம்ம புருட்டோவாலாம் அவனெல்லாம் தோக்கடிக்க முடியாதுப்பா, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா எவாபே பையன் நம்ம புருட்டோவை அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ அந்த எவாபே கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ ஒவ்வொரு கிளாஸையும் கட் அடிச்சா எப்படி உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், அப்போ தான் உன்னால் பாடங்கள்லாம் ஒழுங்காக கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நீ இந்த மாதிரி கிளாஸ்லாம் ரெகுலராக அட்டன் பண்ணாதான் முடியும், முயற்சி வேணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ சொல்லிட்டு இருக்கான் அவன்கிட்ட. உடனே அந்த எவாபே பையன் பார்த்தீங்கன்னா புருட்டோ மேலேருந்து அட்டாக் பண்ணுறான். அவன் டக்குன்னு பார்த்தா அது புருட்டோட ஷேடோக்குள்ள. அப்போ புருட்டோ பார்த்தீங்கன்னா 3 புருட்டோவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவாபே பையனை ஒவ்வொரு அடியாக அடிப்பான் பாருங்க, அவ்வளோதான் அந்த எவாபே பையன் காலி ஆயிடுவான். உடனே டாக்டர் நாய் எவாபே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவான். நம்ம எவாபேக்கு பார்த்தீங்கன்னா புருட்டோட அடி வாங்கினது சுத்தமாக பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதம் வச்சிருப்பான்ல, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருவான் புருட்டோவை. அது ஒரு சுத்தியல் மாதிரி இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா புருட்டோவை அட்டாக் பண்ண வருவான். புருட்டோவை பார்த்தீங்கன்னா என்னடா அவன் இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை தூக்கி அட்டாக் பண்ண ஓங்குவான் நம்ம புருட்டோவை. இதெல்லாம் வெளியே பார்த்துட்டு இருந்த ஈனோஜின் இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பீஸ்ட் ஸ்கோலை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஈகிள் வர வச்சிருப்பான். ஈகிள் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சுத்தியில பிடிங்கிருப்பான். பிடிங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், நீ ரூல்ஸை மீறுற, ரூல்ஸ்னு எல்லாத்துக்குமே ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவாபேட்ட சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எவாபேக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீலிங் ஆயிடுச்சு, நம்ம இது மாதிரிலாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எவாபேக்கும் ஃபீலிங் ஆயிடுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா எவாபே நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறான். அங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புருட்டோ ஜெயிச்சதை பார்த்தீங்கன்னா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கிளாஸ் சார் சீனோ இருப்பார் பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. என்னடா புருட்டோ இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம புருட்டோ பார்த்தீங்கன்னா உடனே அங்கே ஒரு கையை காட்டுவான் தம்ஸ்அப் மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாள் முடியுது. நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ கிட்ட எல்லாரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. புருட்டோ வாப்பா நம்ம எல்லாமே மதியம் உட்காந்து ஒன்றா சாப்பிடலாம், புருட்டோ வாப்பா நம்ம ஒன்றா கொஞ்சம் சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ வந்து பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படியே அந்த பின்னாடி இருக்க பொண்ணுமே பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோக்கு லைட்டாக சேட்டிங்க போட்டு கடைசி பெஞ்சில் ஒரு 3 பசங்க உட்காந்துனால அவங்க பார்த்து பேசிட்டு இருக்காங்க. புருட்டோ பார்த்து அவன் வேற ஏதாவது பிரச்சனை மாட்டாமே அப்போ போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஈனோஜின் சொல்கிறான், புருட்டோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக தான் சண்டை போட்டுருக்கான், அவனை நீங்கள் வந்து திட்டினாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஈனோஜின் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் டெங்கே ரேக்கிங் பண்ணும்போது நீங்கள் யாராவது போய் காப்பாற்றுனீங்களா, காப்பாற்றுனது பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ தான், கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அவனை சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அப்படியே கிளாஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த எவாபே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக உள்ள வரான்ப்பா. உள்ள வந்தது மட்டும் இல்லாமல் புருட்டோ இருக்க இடத்துக்கு கரெக்டாக தேடி போகிறான். உடனே நம்ம புருட்டோ பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்து ஹாய் எவாபேன்னு சொல்கிறான் பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எவாபையும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஹாய் புருட்டோன்னு அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எவாபே பையன் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் கட்டடிக்க நிப்பாட்டிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறான்ப்பா. இதெல்லாம் பார்த்தா நம்ம கிளாஸ்மேட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக், எப்படிப்பா அவன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஷாக் எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டீச்சர் சீனோ பார்த்தீங்கன்னா உள்ள வராரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வணக்கம் வைக்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா புருட்டோட எபிசோட் 2 முடிஞ்சு. இந்த மாதிரி புருட்டோட எபிசோட்லாம் ரெகுலராக பார்க்கணும் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.